இது சுபாஷ் தானே? ஆமா, அவனே தான். வண்டில ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைய கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இந்த விஷயத்தை இப்பவே உடனடியா கமலாக்கா கிட்ட சொல்லியே ஆவணுமே. கமலாக்கா, நாம தான் இப்ப தெரிஞ்சிட்டோம். சரி, கண்ணால பார்த்த விஷயத்தை கமலாக்கா கிட்ட நேரடியா போய் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சொன்னா அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் பிரச்சனை ஆகும். என் மவன் அப்படியா இப்படி அவனுக்கு நிறைய உதவி பண்ணத குணம் உண்டு. யாருக்காவது லிஃப்ட் கொடுத்துருப்பான் அப்படி இப்படின்னு கடைசியில என்னையே ஏசி விடுவாவோ. ஏற்கனவே கமலாக்கா கிட்ட இப்படி சொல்லி வாங்கி கட்டினது நமக்கு போதாதா? ஆனாலும் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சாத்தாடி, நம்ம மேனகா வீட்டு பால் காட்சிக்கு போயிருக்கும் போது சுபாஷ் இந்த பிள்ளைய தானே வண்டியில வச்சு கூட்டிட்டு போனா. நம்ம தான் பார்த்தோமே மேனகா வீட்டு வாசல்ல நின்னு. ஆமா, அதே பிள்ளைதான். அன்னைக்கு நான் நினைச்சேன், சரி கமலாக்கா சொன்னது உண்மைதான், நம்ம சுபாஷுக்கு எல்லாத்துக்கும் உதவுற மனப்பான்மை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய லிப்ட்ல கூட்டிட்டு வந்திருப்பான்னு பார்த்தா இன்னைக்கும் அதே பிள்ளைய வண்டியில நம்ம தெரு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப காலையில பால்காட்சி வீட்டுல பார்த்த அந்த பிள்ளைய இன்னும் வண்டியில தான் கூட்டிட்டு திரியான். இது சரியில்லையே. சொல்ல போனா நமக்கு பிரச்சனை, என்னத்துக்கு வம்புன்னு விட முடியல, பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியல. இப்ப நம்ம என்ன செய்ய? பேசாம நேர்ல சின்ன பொண்ணு கிட்ட போய் சொல்லிடலாமா? சின்ன பொண்ணு சொன்னா கமலாக்கா ஓரளவு நம்புவல்ல. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதியா? யாராவது தொலைச்சு போட்டாவளா? அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். வாடியம்மா ராசாத்தி, எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துவிட்டு இவளுக்கு நிம்மதியான இடம் வேணுமாம்ல. நிம்மதினா இப்ப சிங்கிந்த ரெயினுங்க. என்னதான் பிரச்சனை இவளுக்கு? என்ன மேனிச்சலா, என்ன இந்த பக்கம்? ஆஹா, யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவ முன்னாடியே வந்து நிக்கமே. எவ்வளவுதான் துருவி துருவி கேட்டாலும் நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோங்கிற விஷயத்தையே இந்த அக்கா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான், அசிங்கப்படுத்தி விடுவாவோ. என்ன மேனிச்சலா, உங்க வீட்ல இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமாச்சா? என்னக்கா சொல்லுதிய? ஆமா, நாங்க தான் பால் காய்ச்சிட்டு பாத்திரம் பண்ண எல்லாத்தையும் வண்டியில எடுத்துட்டு வந்தோம்ல. அப்ப வண்டிக்கு பின்னாடியே துரத்திட்டே வந்தாள்ல, எம்மா நில்லுங்க எம்மா நில்லுங்கன்னு உங்க தெரு முனை வரைக்கும் ஓடியே வந்தா. அதுக்கப்புறம் மெது மெதுவா நடந்து வந்தியோ. அதனாலதான் எங்க ஊர் வரைக்கும் வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டோ. என்னது உங்க ஊரா? ஆமா, இது எங்க ஊரு. இதுவும் எங்க ஊர் தான், சரியா? உங்க பேரை ஒண்ணு எழுதி வைக்கல உங்க ஊருக்கு. சரி மேனிச்செல்லாம், காசா பணமா நீ எங்க ஊருக்கு வந்துக்க, இல்லனா உங்க ஊருக்கு வந்துக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இவ்வளவு தூரம்? பாத்திர பண்டமெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாவளே, நம்ம எப்படியாவது போய் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு வந்துருவோம்னு ஓடியே வந்திருக்கியோ. இங்க பாருங்கக்கா, நீங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, நான் திருந்திட்டேன்னு. அப்புறம் என்னத்துக்கு எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுதியே? அதே உங்க வீட்டு விஷயத்துல தலையிடல மேனிச்செல்லாம், நாங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம்ல, ஃபங்க்ஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிடாத வீட்டுக்கு நீங்க பாட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அது அசிங்கமா தெரியல? என் வீட்டு ஃபங்க்ஷனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மேனிச்செல்லாம், நீ அப்படிலாம் சொல்லவே கூடாது, ஏன் தெரியுமா? நான் தான் இப்ப திருந்திட்டோம்ல, இப்ப எங்க வீட்டு குடும்ப குத்து விளக்கே நான் தான். சோ தட்ஸ் வை எங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுனா எங்க மாமியார் வயசான காலத்துல இந்த வெயில்ல எல்லாம் அலைய முடியாது பத்தியா. அதனால குடும்ப குத்து வழக்கா எங்க வீட்டு குடும்ப தலைவியா நான் தான் எந்த ஃபங்க்ஷனையும் அட்டெண்ட் பண்ணுவேன். சோ அந்த முறையில தான் உங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்த மத்துக்க. கூப்பிடாத வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. கூப்பிட்டவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்கள மட்டும் நல்ல கவனிச்சு நல்ல வயிறார சாப்பாடு கொடுத்து மட்டும் நீ அனுப்புனியோ? டெல் மீமா, பதில சொல்லு. அது நான் கேட்ட கேள்விக்கு உன்கிட்ட பதிலே இல்ல, ஆனா நீ மட்டும் வாய்க்கிலேயே பேசுவியோ? ஆமா, இப்பதான் எனக்கு புரியுது நீ இப்ப என்னத்துக்கு ஊருக்குள்ள வந்திருக்கேன்னு. நான் கொடுத்த மொய் கவர் மட்டும் தானே நீ வாங்கின, அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு மொய் கவர்லாம் கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாவோ. ஆனா யாருமே உங்க வீட்டுல சாப்பிடல பத்தியா, அதனால கொண்டுட்டு வந்த கிஃப்ட் மொய் கவர் எல்லாத்தையும் திருப்பி கொண்டுட்டு வந்துட்டாவோ. அதையெல்லாம் திரும்ப வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போலாம்னு தானே வந்திருக்கா. ஏக்கா, நானும் உன்கிட்ட இப்படிதான் கோவப்பட்டிருக்கணும். மொய் கவர்ல புத்தம்பது 100 ரூபா நோட்டை வச்சு உன் கையில கொடுத்துட்டு சரி சாப்பிடலாம்னு போனா அதுக்குள்ள உங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டாவோ. அந்தால வண்டியில ஏறி வந்துட்டுமா, ஐயோ 100 ரூபா துட்ட கொடுத்துக்கிட்டு ஒரு வாய் சோறு கூட திங்காம வந்துட்டமேன்னு உன் மேல எவ்வளவு கோவமா இருந்தும் தெரியுமா? ஆனா வர வழியிலேயே உங்க அம்மா, அதான் பரிமளா பாட்டி, எங்க எல்லாருக்கும் வண்டியை நிறுத்தி
சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு வாங்கி தந்து நல்லா சமாளிச்சுட்டாவோ தெரியுமா? என்னது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு வாங்கி தந்தாவளா? ஆமா, விசேஷத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போன வெறும் வயித்தோட போக கூடாதுன்னு ஒரு நல்ல நினைப்புலதான் பரிமளா பாட்டி ஒரு பிரியாணி கடையில போய் நிறுத்தி நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்ப கூட என்ன தெரியுமா, அது தின்ன பிரியாணி செமிக்கல, அதான் வாக்கிங் வந்துகிட்டு இருக்கேன். அப்ப சரியான ஆளுதான் எங்க அம்மா. என்கிட்ட சண்டையை பட்டுக்கிட்டு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தின்னுகிட்டாங்க வந்திருக்காவோ. நான் சொன்னதை கேட்டு அப்படியே வயிறு எரியுதல மேனிச்சல்ல உனக்கு. இங்க பாருங்கக்கா, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பமே இல்ல. அதே மாதிரி எங்க வீட்டு விஷயத்தையும் நீங்க பேசவே கூடாது. அப்படியா? என்ன கீதாக்கா நம்ம இவ்வளவு கோவமா பேசியும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுதாவோ? மாறிட்டேன் திருந்துட்டேன்னு சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? என்னவோ, எப்படி இருந்தா நமக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பாப்போம். இதுக்கு மேல இந்த கீதாக்கா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசினா அவ்வளவுதான், நடு தெருல நிக்க வச்சு நாரடிச்சு விடுவாவோ. இவகிட்ட சண்டைக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ? நல்லா யோசி மவளை. என்கிட்ட மட்டும் ஏதாவது வாய்க்கிலேயே பேசுன வாய உடைச்சு பல்ல உருட்டு அவ கையிலேயே கொடுத்து அனுப்பிடுவோம்ல. நான் திருந்திட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நிக்கும் பத்தியா? என்ன பார்த்தா இவளுக்கு பைத்தியக்காரி மாதிரி தோணுது போலுக்கு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அடிச்சு துரத்தி விட்டு இப்ப ஊருக்குள்ள வந்து நின்னுகிட்டு நியாயம் பேசிக்கிட்டு நிக்க. நியாயம் இனி வாய திறந்து ஒரு வார்த்தை அடுத்த வீட்டு விஷயத்துல தலையிடாதேன்னு சொல்லிட்டும் வாய உடைச்சிட மாட்டேன். ஏக்கா, இப்ப நான் தெருவுல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏத்தாப்புல சுபாஷ் ஒரு பிள்ளைய வண்டியில வச்சு கூட்டிட்டு போனாங்கக்கா. நீங்க பாத்தீங்களா? மேனிச்செல்லம் என் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி எப்படி விஷயத்தையே மாத்திட்டா. சரி பேசுவோம். ஆமா மேனகா, நானும் இப்பதானே பார்த்தேன். ஏக்கா, ஒருவேளை லவ் கிவன் ஏதாவது இருக்குமோ? எனக்கும் அதே சந்தேகம் தான். ஆனா நம்ம சந்தேகப்பட்டு என்ன ஆக போகுது? ஏக்கா, ஆனா நேரா அவன் வீட்டுக்கு தான் போறான் பாத்துடுங்க. அப்படியா? நேரா வீட்டுக்கா போறான்? ஆமாக்கா, நானும் பாத்துக்கிட்டு தானே வந்தேன். நேரா தெற்கு தெருல இருந்து வந்தான். அந்தால ரைட்டு திரும்பி கிழக்கமாக்கல போனான். அப்படின்னா நேரா கமலாக்கா வீட்டுக்கு தான் போறான். ஆனா இப்பதானே ஒரு நல்ல விஷயம் கமலாக்கா வீட்டுல இருந்து கேள்விப்பட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள இவன் இப்படியா? நல்ல விஷயமா? என்ன விஷயம்க்கா? மேனிச்செல்லம், நான் இப்ப திரும்பிட்டேன் பத்தியா? அடுத்த வீட்டு விஷயம்லாம் நமக்கு என்னத்துக்கு? கமலாக்கா, ஏன் கமலாக்கா? நாலு முடி சரியான ஆளுதான். அடுத்த வீட்டு விஷயம் என்னத்துக்குன்னு என்கிட்டே கேட்டுக்கிட்டு கமலாக்கா கமலாக்கான்னு போறாவோ. கமலாக்கா வீட்டுல நல்ல விஷயம்னா என்ன விஷயமா இருக்கும்? ஏக்கா, கீதாக்கா, திமிர் பிடிச்ச நாலு முடி திரும்பி பார்க்காம போகுது பாரா. ஏக்கா, இப்பதாக்கா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கே நல்ல நாள் தானே. அப்ப நாளைக்கே போய் பொண்ணு பார்த்து பூ வச்சு பேசி முடிச்சுட்டு வந்துருவோம்க்கா. சரி கமலா, அப்படியே செய்வோம். மாமியார் முகத்துல அப்படியே சந்தோஷ கல தாண்டவம்லாம் ஆடுது. சின்ன பொண்ணு? ஆமா, நான் சின்ன பொண்ணுதான். நீங்க தான் மாமியாராக போறீல. பாருங்கக்கா, சின்ன பொண்ணு எப்படி என்ன பார்த்து கிண்டல் பண்ணியான்னு. என்ன சின்ன பொண்ணு நம்ம கமலாவை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏக்கா, நீங்க வேற, நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல. நம்ம கமலாக்கா மாமியாராக போறவள்ல, அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா தானக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, நீ கிண்டல் பண்ணாம சந்தோஷமா சொன்னா சரிதான். எப்பா, மனசுக்குள்ள என்ன சிரிப்பு, வெளிப்படையாவும் என்ன சிரிப்பு. ஆமா சின்ன பொண்ணு, இருக்காதா பின்ன. மனசுல நினைச்சது நடந்தா கண்டிப்பா சந்தோஷமா நிம்மதியா தானே இருக்கும். என்னக்கா சொல்லுதியா? மனசுல நினைச்சதெல்லாம் நடந்துட்டா? ஆமா, உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன? என்ன கமலா, என்ன சொல்ல வர? ஏக்கா, உண்மையை சொல்லணும்னா மலரு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நானும் கொஞ்ச நாளா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான்க்கா இருந்தேன். அப்படியா? என்ன கமலா இப்படி சொல்லுதா? ஆமாக்கா, மலரு தங்கமான பிள்ளை. எனக்கு ஏற்கனவே அவளை நல்லா பிடிக்கும் பார்த்துடுங்க. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு நல்லா இருக்குமேன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் பார்த்துடுங்க. ஆனா வெளிப்படையா யாருக்கிட்டயுமே சொல்லல. உங்ககிட்ட கூட நான் ஒரு வார்த்தை இப்படி நினைக்கேன்னு சொல்லவே இல்லலக்கா. ஆமா, அதுதானே அதிர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட நீ சொல்லலையே. அதுக்கு இல்லக்கா, அந்த பிள்ளை நல்லா இருக்கு, இந்த பிள்ளை கலையா இருக்கு, அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா என் வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு நம்ம ஒரு பிள்ளைய பார்த்து வெளிப்படையா சொல்லிட முடியாதுல்லக்கா. ஏன்னா ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு வேற நிச்சயதார்த்தம் பண்ண போறோம், கல்யாணம் பண்ண போறோம்னு வேற பேசிட்டு இருந்தவ பத்தியலா. அதனாலதான் நான் யாருக்கிட்டயுமே நான் மனசுல நினைச்சதை சொல்லல பார்த்துடுங்க. கமலாக்கா பரவாயில்லையா? அப்ப மருமகளை முன்னாடியே நீங்க தேடி வச்சிருந்திருக்கீல? அதான் சொன்னோம்ல சின்ன பொண்ணு, மனசுக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் மலருக்கு பார்த்த மாப்பிள்ளை சரியில்லை, ஏமாத்திட்டு போயிட்டான், அவளுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்து பார்த்துடுங்க. சரி, நாமளும் தான் மனசுல இப்படி நினைச்சு வச்சிருக்கோமே, இதை உங்க யார்கிட்டயாவது இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம்னு நானும் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் பார்த்துடுங்க. அப்படி நினைச்சு நாளே கடந்து போச்சு. சரி, நம்ம இன்னைக்கு பால் காய்ச்சி வீட்டுக்கு போறோமே, அப்போ அங்க வச்சு நம்ம சும்மா லேசா அரசல் பரசலா பேசலாம்னு தாங்க நானும் இருந்தேன்.
ஏக்கா இப்பதானே தெரியுது பால் காய்ச்சி வீட்டுக்கு போகும்போது வேன்ல உங்க மருமக கிட்ட உட்கார்ந்து இருந்தியால. ஆமா சின்ன பொண்ணு, நான் தானே கூப்பிட்டு அவளை என் பக்கத்துல உட்கார வச்சேன். பரவாயில்ல கமலா, நீயும் நல்லதான் யோசிச்சிருக்க. நாங்க தானே ஒண்ணும் புரியாம இருந்திருக்கோம். ஏக்கா உங்களுக்கு எல்லாம் புரிய கூடாதுன்னு இல்லக்கா. மலர் நல்ல தங்கமான பிள்ளை, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பார்வதி பாட்டியும் நல்ல தங்கமான மனுஷன், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா மலருக்கு அம்மா செல்வி இருக்கல்ல, அவ தானே சரி கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு சும்மா ஏதாவது சொல்ல போனாலே ஒரு மாதிரி எடுத்தெறிஞ்சலாம் பேசுவா. அதனாலதான் பார்வதி பாட்டிக்கிட்டையும் எப்படி பேச, இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்ட என்னன்னு சொல்லன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். பால் காய்ச்சி வீட்டுக்கு போகும்போது மலரும் நம்ம கூட வந்தாள்ல, சரி அப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் இதை பத்தி லேசா சொல்லி எடுத்து பார்வதி பாட்டிக்கிட்டையும் லேசா பேசி எடுக்கலாம் தான் இருந்த மாதிரிடுங்க. ஆனா அதுக்குள்ளதான் அங்க நிலைமை தலைகீழ மாதிரி எல்லாரும் வேனு பிடிச்சி வீட்டுக்கே வந்துட்டோம்ல. ஆனா ஏன் வீட்டுக்கே நேர்ல வந்து எல்லாரும் இப்படி பேசவும் கனவுல கூட நினைச்சு பாக்கலக்கா. அதானே சொல்லது, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு. ஒண்ணு தெரியுமா கமலா, பார்வதி பாட்டிய சம்மதிக்க வச்சு எல்லாம் பேசி எடுத்து இங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே எங்க மாமியார் ஆகும். அப்படியா? பொண்ணு தாய் பாட்டியா? ஆமாக்கா, எங்க மாமியாரும் மரகதக்கா மாமியாரும் அவ 2 பேரும் தானே பேசியிருக்காவோ. நம்ம சுபாஷுக்கு நம்ம மலரை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும், நம்ம கமலா கிட்ட போய் கேப்போம்னு சொல்லி பார்வதி பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்காவோ. பெரிய மனசுங்க தான், அவங்க வேலையை கரெக்டா பாத்துருக்காவல்ல. ஆமா கமலா, நீ வேற உன் மவனுக்கு கல்யாணம் முடிக்கணும், 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கணும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடந்தேல்ல. அந்த அளவுதான் எங்க மாமியாரும் பரிமளா பாட்டியும் யோசிச்சு இருந்திருக்காவோ. ஏக்கா உண்மையிலேயே சொல்லுதாங்க்கா, நான் காசு பணம் எதையுமே எதிர்பார்க்கல. என் வீட்டுக்கு மருமகளா வர பிள்ளை என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிடுவேங்க்கா. என் மாப்பிள்ளை மாடு வயலு தோட்டம் துறவுனே இருக்காரு. நானும் பெத்து வச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தாலாவது அந்த பிள்ளையாவது நம்ம அண்ணன் தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படி இப்படின்னு தேடுவாவோ. ஆனா அதுக்கும் எனக்கு வழி இல்லாம போச்சுல. நானும் மனசுக்குள்ள எவ்வளவோ கஷ்டப்பட்டு புலம்பிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. இன்னும் 2 மாசத்துல இவனுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், அந்த பொண்ணை அவன் கூட்டிட்டு போறான். அப்படி இல்லைன்னா இங்க என்கிட்ட விட்டுட்டு போனா கூட அந்த பிள்ளைய என் மவ மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்பதான் நம்ம மலர் யோசனை வந்து பார்த்துடுங்க. நானும் யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேங்க்கா. அதுக்கு இப்ப என்ன கமலாக்கா, அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு வச்சுல. நாளைக்கு போய் நம்ம பொண்ணு பார்க்க போறோம், பூ வச்சு பேசி முடிச்சுட்டு வர போறோம்ல. அப்புறம் என்ன, நல்ல சந்தோஷமா இருங்க. ஒரு மாமியாரா எப்படி கெத்தா இருக்கணுமோ அப்படி இருங்கக்கா. சின்ன பொண்ணு நீ வேற, நாளை மத்த மாமியார் மாதிரிலாம் மருமகளை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டேன் சின்ன பொண்ணு. என் மவ மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டோம் பாத்துக்க. எல்லாரும் இப்படி சொல்லுதுதான்க்கா, மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பேசாம இரு சின்ன பொண்ணு, அதான் சொல்லுதம்ல மத்தவங்கள மாதிரி என்ன நினைச்சிட்டியோ. சரி சரி அதெல்லாம் விடுங்க, நல்ல விசேஷம் நடந்திருக்கு. சரி கமலா, நாளைக்கு எங்க போகும்போது பூ பழம் அப்புறம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போனேன் என்ன? சரிக்கா, இன்னைக்கு சாயங்காலமே எல்லாத்தையும் வாங்கி வச்சிட மாட்டேன். ஆஹா, என் மைனிகாரி இங்கதான் நிக்காளா? கீதாக்கா பேசுத, நம்ம இங்க நின்னே கேப்போம். சின்ன பொண்ணு. என்ன கீதாக்கா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கிய. நானே உங்க வீட்டுல வந்து சொல்லலாம்னு தான் இருந்தேன், நீங்களே வந்துட்டிய. என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா, நம்ம சுபாஷுக்கும் மலருக்கும் கல்யாண பேச்சு பேசி வச்சிருக்கல. என்னது, சுபாஷுக்கும் மலருக்கும் கல்யாண பேச்சு பேசி வச்சிருக்காவளா? அவன் வேற ஒரு பிள்ளைய வண்டியில கூட்டிட்டு போறான். ஆமா, அந்த நல்ல விஷயத்தை தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமலாக்கா வீட்டுல வச்சு பேசணும். ஓஹோ, அப்ப கமலாக்கா வீட்டுல நல்ல விசேஷம்னு 4 முடி சொன்னது இதுதானா? ஆமாக்கா, பேசுனதுதான். அதான் நம்ம நாளைக்கு பார்வதி வீட்டுல போய் மலர பொண்ணு பார்க்க போறோம். காலையில 9:30ல இருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரமா, நீங்க டான்னு நேரம் வந்துருங்க என்ன? சின்ன பொண்ணு, நாளைக்கு காலையில தானே பொண்ணு பார்க்க போறோம். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா வாங்கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் பாத்துக்க. என்னக்கா, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு, அது வந்து அப்பாடா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாவோ. இப்ப எங்க மைனி அதிர்ச்சியாயி அப்படியே கமலாக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாவோ. உடனே இந்த கல்யாண பேச்ச நிப்பாட்டிடுவாவோ. அதானே நடக்க போகுது. என்ன சின்ன பொண்ணு, அப்படியா அப்படின்னு சாக்காம நீ பாட்டுக்கு நின்னுகிட்டு இருக்கா? அட என்னக்கா, இதுக்கு போய் எதுக்கு என்ன சாக்காவ சொல்லுதிய? சின்ன பொண்ணு, நான் சொன்ன விஷயத்தை நல்ல காது கொடுத்து கேட்டேல்ல. ஏக்கா, ஆமாக்கா, நம்ம சுபாஷ் பத்தி நமக்கு தெரியாமலாக்கா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, விடுங்க. பிரச்சனையா? என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா, அது வேற ஒண்ணு இல்லக்கா. இல்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அவன் என்னன்னு கேட்ட முத்துக்க. ஏக்கா, அது வேற ஒண்ணு இல்லக்கா. ஏக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா, நம்ம சுபாஷ பத்தி நமக்கு தெரியாதா? அவனுக்கு ஹெல்பிங் மைண்ட் அதிகம். அன்னைக்கே ஒரு பிள்ளைய வண்டியில கூட்டிட்டு வந்தான். நம்ம எல்லாரும் சந்தேகப்பட்டோம், கமலாக்கா வர சண்டை போட்டாவோ. ஆனா அவன் என்ன சொன்னா, அந்த பிள்ளைய நான் வண்டியில போய் டிராப் தாம பண்ணினேன், யார் எவருனே தெரியாதுன்னு சொன்னாம்லக்கா. இன்னைக்கும் அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். அத போய் இந்த அக்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காவக்கா. ஏக்கா ஏக்கா, அது வாய மூடிடி. என்னவோ நான் திருந்துட்டேன், அடுத்த வீட்டு விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப என் மவன் ஏதோ ஒரு பிள்ளைய வண்டியில கூட்டிட்டு போறான்னு தெரு தெருவா சொல்லிக்கிட்டு தெரியும். ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதேக்கா, உண்மையிலேயே நான் திருந்துட்டேன்னா, அடுத்த வீட்டு விஷயத்துல தலையிட மாட்டேன்னா. ஆனாலும் கண்ணு முன்ன ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியுமாக்கா? இப்ப கூட நான் உங்ககிட்ட வந்து சந்தேகமா இருக்குன்னு சொல்லலையே, நான் சின்ன பொண்ணு கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன
கோபப்படாத கமலா. பின்ன என்னக்கா இந்த 4 முடிக்கு இதே ஜாலியா தான் வச்சிருக்கா. யார் யார் கூட போறா, எவ வீட்ல என்ன பிரச்சனை, யார் யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கப்பட்ட வேலை தானே. சரி விடு, இப்ப அவ என்ன சொல்லிவிட்டா, தப்பா எதுவும் சொல்லல இல்ல. என்னக்கா இப்படி சொல்லுதியா? இப்ப சின்ன பொண்ணுகிட்ட வந்து சொல்லிட்டு நிக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க பார்வதி பாயிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நல்ல விசேஷம் நடக்கப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடணும்னு தானே இந்த 4 முடி காத்துக்கிட்டே இருப்பா. ஏக்கா சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதே என்ன. ஏ கீதா, நீ கொஞ்சம் அமைதியா இரியா. பின்ன என்னக்கா, ஏதோ நான் நல்ல விசேஷம் நடக்கப்பட்ட இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. அப்படியே இவங்க வீட்டு விஷயத்துல பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா நான் நேரா பார்வதி பாட்டிகிட்ட போய் சொல்லியிருப்பேன். ஆமாக்கா, கீதாக்கா சொல்லதும் சரிதானே. இங்க பாரு கீதா, இனி ஒரு நேரம் என் வீட்டு விஷயத்துல நீ தலையிட்டன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க. சரி கோவப்படாத கமலா, அவ நேர்ல பாத்துட்டு வந்ததை நம்ம கிட்ட வந்து சொல்லலாம்னு வந்து சொல்லியிருக்கா. நீ பேசாம இரு. பின்ன என்னக்கா, எந்த நேரம் பார்த்தாலும் என்கிட்டே தானே பிரச்சனைக்கு வர. சே, 4 முடிக்கும் கீதாக்காவுக்கும் ஏதாவது அடிபுடி சண்டை வரும், நல்லா கண் குளிர பாத்துட்டு போலாம்னு வந்தா வாய் வார்த்தையோட முடிஞ்சு போச்சே. சரி, இன்னும் இங்க நின்னுகிட்டு இருந்தோம்னா சுவாரஸ்யமா எதுவும் நடக்காது. நம்ம நேரா நம்ம வீட்டுக்கு போவோம். எங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் அத வேற வீடியோ எடுக்கணும். எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் என் புருஷன் கொடுத்திருக்கான். சரி நம்ம போவோம். அம்மம்மா அம்மா 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 என்ன மன்னிச்சிரும்மா. சரி கமலா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பூ நிறைய கொண்டுட்டு போகணும் பத்தியா. இப்ப பூக்காரன் வருவாம்ல, கொஞ்சம் நிறைய வாங்கிக்க. ஏக்கா பூ வாங்கிடலாம், ஆனா எனக்கு பூ கெட்ட தெரியாதக்கா. அட நாங்கெல்லாம் என்னத்துக்கு இருக்கோம், என் பிள்ளைகள் வேற வீட்டுல இருக்கோம் லீவ்ல. பூ மட்டும் வாங்கிட்டா நாங்க எல்லாரும் கெட்டி எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லயே நான் வச்சுக்கிடுவேன். சரிக்கா, நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குக்கா. ஏக்கா மறக்காம லட்டு ஜிலேபின்னு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருங்க என்ன. சரி சின்ன பொண்ணு. வண்டியில கூட்டிட்டு போன பிள்ளையா இப்ப நேர்ல வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். சின்ன பொண்ணு, நான் சொன்னதுக்கு எல்லாரும் என்ன யாசனையால அங்க ஜோடியா வந்து நிக்கான் பாரு. ஆமா ஏமா. என்னமாக்கா? ஏக்கா நான் சொன்னோம்ல வண்டியில ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போறான்னு, அந்த பிள்ளைதான்க்கா நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். ஏய், யார்ல அந்த பிள்ளை? எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஏமா, இவ பேரு நித்யாமா. என் கூட சென்னை ஆபீஸ்ல ஒன்னா ஒர்க் பண்ணா. இப்ப இங்க ஒரு ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காமா. சென்னையில இருந்து வந்திருக்கிறதுனால அவளுக்கு இங்க யாரையுமே தெரியாதுமா. நாளைக்கு தான் இன்டர்வியூ, அதனால இன்னைக்கு வேற எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாதுல்ல. அதனாலதாம்மா நான் கூட்டிட்டு வந்தேன் நம்ம வீட்டுக்கு. என்னது, வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காளா? ஏமா, இவ என் ஃப்ரெண்டு தான். நீ நினைக்க மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சம்மா. அதனாலதான் நான் நேரா நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். மரகதத்தை, எங்க வீட்டுல நித்யாவை தனியா தங்க வைக்க முடியாது, அதனால உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? உங்க வீட்டுல அஞ்சு ஐசெல்லாம் இருக்காங்கல்ல. அதுக்கு நமக்கா தாராளமா கூட்டிட்டு போறேன்னு. என்ன 4 முடி வாயை பொளந்து பாத்துக்கிட்டு நிக்கியா? பாட்டியாட்டி என் பத்திரமாத்து தங்கத்தை என்னமோ எவளையோ வண்டியில வச்சு கூட்டிட்டு போறான், கூட்டிட்டு ஓடுதான்னு சொன்னியே. என் மவனுக்கு உதவி பண்ணத குணம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஏ கமலா, அந்த பிள்ளைக்கு முன்னாடி வச்சு நீ இப்படி எல்லாம் பேசாத. அதுவும் சரிதான்க்கா, நம்மளும் நாகரிகமா நடந்துக்கிடணும்ல. மாமக்கா சாப்பிடுதியா? இல்ல ஆண்டி, நாங்க சாப்பிட்டாச்சு. நித்யா, எங்க வீட்டுல தங்கினா சரியா இருக்காது. இவங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க தான். அந்த அத்தை வீட்டுல போய் ஸ்டே பண்ணிக்கிறியா? அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதே கூட்டிட்டு போறீங்களா? சரி மக்கா, கூட்டிட்டு போறேன். வாமா போமா, எங்க வீடு பக்கத்து வீடு தான். ஓகே போலாம். சின்ன பொண்ணு வரியா? சரிக்கா வாரேன். ஏமா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, சூடா காபி மட்டும் போட்டு தரியா? நீ வீட்டுக்குள்ள போமக்கா, மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு உட்காரு, நான் சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சப்பாடா கீதா, நாளைக்கு காலையில 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். நாங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். நீயும் வா, என்ன மறக்காம வந்துரு. சரியா? வந்துட்டா. நான் திருந்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இவெல்லாம் எங்க திருந்த போறா? ஒரு நாள் திருந்த மாட்டா. 4 முடிதான். மனசி திருந்தினாலும் குத்தம், திருந்தாம இருந்தாலும் குத்தம். என்னத்த செய்ய? நாம கண்ணுல பார்த்ததா நேர்ல வந்து சொன்னா நம்மள குத்தம் சொல்லுதா அம்மா? என்ன செய்ய? கண்ணை மூடிட்டு நமக்கு என்னன்னு பேசாமையும் போக முடியல, நேர்ல பார்த்தத சொல்லாமே இருக்க முடியல. ஆமா, இந்த மீனகா நம்ம பின்னாடியே தான ஓடி வந்தா, அதுக்குள்ள எங்க எஸ்கேப் ஆயிட்டா? அவளும் என்னத்துக்கு வந்தான்னு தெரியல, அவ பேச்சும் சரியில்லையே. போய் பாப்போம். அம்மா, 2 பேரும் எதுவுமே ஒண்ணும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க, நானும் சிரிப்பேன்ல. சொன்ன சொல்லு தவறாம காப்பாத்துன எங்க பார்வதி வாழ்க 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 வாழ்க. 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட நீங்க வேற என்னத்த வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
உன் வயசை நீ ஏத்தி சொல்ல மாட்டேன்னா நான் என் வயசை எதுக்கு குறைச்சு சொல்லணும்? எனக்கு தான் 75 76 வயசு கிட்ட ஆகுது. சரி விடு, 70 75 வயசுன்னு ஆகுது. இன்னும் 100 வயசு வரைக்கும் வாழாண்டமா? அதுக்கு தான் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ, சொன்ன சொல்ல தவறாம காப்பாத்துன எங்க பார்வதி வாழ்க வாழ்க. இவா வருதி என்ன படுத்தாயி, ஏதோ சொன்ன சொல்ல காப்பாத்துனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, எங்களுக்கு மீன் குழம்பு வச்சு பொரிச்சு மீன் தான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தா. அதை செஞ்சு நிறைவேற்றிட்டேல்ல, சொன்ன சொல்ல காப்பாத்திட்டேல்ல. என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க பார்வதி? பேத்திக்கு சம்பந்தம் எல்லாம் பேசி முடிக்க போறோம். சந்தோஷமா இரு. நீ வேற சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா, சொன்ன சொல்ல காப்பாத்திட்டேன்னு சொல்லுதியல, நான் இன்னைக்கு மட்டுமா உங்களுக்கு சமைச்சு தந்திருக்கேன்? நீங்க சொல்லாட்டா கூட நான் உங்களுக்கு சமைச்சு தந்ததே இல்லையா? நீ செஞ்சு தந்திருக்க பார்வதி, நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நீ மத்தியானம் சொன்ன மாதிரியே இப்ப எங்களுக்கு சாயங்காலம் செஞ்சு தந்துட்டேல்ல, அதத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். எம்மா எம்மா, ஒரு மீன் குழம்பு செஞ்சு கொஞ்சம் போல சால மீனை பொரிச்சு தந்திருக்கேன். அதுக்கு போய் இப்படி எல்லாம் பாராட்டிட்டு கிடைக்கிய. பின்ன பாராட்டாம எங்க பார்வதி கை பக்குவமே தனில. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு காலையில 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் தெரியுமில? ஆமா பரிமளம், நான் வந்த உடனே கேலண்டரை பார்த்து பார்த்துக்க. காலையில 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குல்ல? அப்ப அந்த நேரம் தானே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வருவாவோ? ஆமா பார்வதி, என் மருமக கிட்ட கமல் அப்படிதான் சொல்லிருக்கா. அப்படியா? சந்தோஷம். ஆமா, நாளைக்கு காலையில பொண்ணு பார்க்க வர்றோம்க்கான்னு மலர்கிட்ட சொல்லாண்டமா? வேண்டாம் பரிமளம், பேத்திக்கிட்ட இப்ப அதை பத்தி எதுவும் சொல்லாண்டாம். அட என்ன பார்வதி சொல்லாண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பிள்ளைகிட்ட இப்பமே சொன்னாதானே காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி இருப்பா. அதெல்லாம் காலையில கூட சொல்லிக்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல பொண்ணு தாயி. இப்ப ஏதாவது நம்ம சொன்னோம்னு வச்சுக்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டு இருப்பா. பிள்ளை அப்படிதான் சொல்லுவா, அதுக்குன்னு இல்ல பொண்ணு தாயி. இப்ப நம்ம எதுவும் ஒண்ணும் சொல்லாண்டா. என்ன பரிமளம் முடிச்சுக்கிட்டே இருக்க? கையில வச்சிருக்கப்பட்ட பொரிச்ச மீனை திங்க வேண்டியதானே? ஏற்கனவே 2 தட்டு நிறைய பொரிச்ச மீனை கொண்டு தந்தா, எல்லாத்தையும் தின்னு வயிறு நிறைஞ்சு போய் இருக்கு பத்துக்க. என் மருமகளுக்கு பொரிச்ச மீன்னா ரொம்ப பிடிக்கும். நான் போகும்போது இதை கொண்டு போறேன். என்ன ஏன் நீ தின்னுகிற? உன் மருமகளுக்கும் மரகதத்துக்கும் நான் வேணா வேற பொரிச்சு தாரேன். எம்மா வேண்டாமா, இப்பவே வயிறெல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்கு. இன்னும் தின்னேன்னு வச்சுக்க, அப்புறம் எங்க வீட்டுக்கு நடந்து கூட என்னால போக முடியாது. இங்கனே படுத்து விட வேண்டியதான். நான் பரிமளம், இதுவும் உன் வீடு மாதிரி தானே? இங்கனே படுத்துக்க, காலையில தான் பொண்ணு பார்க்க வர்றவல்ல. நீ சொல்றது எல்லாம் சரிதாம்மா. ஆச்சி வாமக்கா, இங்கதான் இருக்கோம். பரிமளம், பிள்ளைக்கு முகத்துல கல்யாண கலை வந்துட்டு பத்தியா? ஆமா பொண்ணு தாயி, நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். பிள்ளைக்கு முகத்துல கல்யாண கலை தாண்டவ மாடுத. எப்படியோ வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிச்சு புருஷன் பொண்டாட்டியா நல்லபடியா மனசு நிறைவோட நிம்மதியா வாழ்ந்தாலே போதும், நமக்கு சந்தோஷம் தானே? ஆமா பரிமளம், பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம். மக்கா, உங்க ஆச்சி நல்ல அளவோல மீன் பொரிச்சு வச்சிருக்கா, சாப்பிடுதியா மக்கா? இல்ல ஆச்சி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. எத்தாடி ஆச்சியும் பேத்தியும் என்னதான் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஏற்கனவே நிறைய தின்னுட்டேன் மக்கா, இதுக்கு மேல ஒரு மீன் கூட என்னால திங்க முடியாது. பரவாயில்ல ஆச்சி, சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ ஆச்சி, காலையில என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டுருங்க. என்ன பரிமளா, பாத்தியா பிள்ளை என்ன சொல்லுதான்னு? காலையிலேயே என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டுருங்க ஆச்சின்னு. அட ஆமா பொண்ணு தாயி, நானும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். பார்வதி என்னமோ சொன்னா, என் பேத்திக்கிட்ட இந்த கல்யாண பேச்சை பத்தி இப்ப எதுவும் சொல்லாண்டா, அப்புறம் கல்யாணம் வேண்டாம் பொண்ணு பார்க்கலாம் யாரும் வராண்டான்னு சொல்லிடுவான்னு. இப்ப பிள்ளைய பத்தியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் ஒளிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு காலையில என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டுருங்க ஆச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்பாடா பரிமளம், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்ப நாளைக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த சூப்பரா கொண்டாடிட வேண்டியதா. ஆமா, அதுக்கு தானே நாம எல்லாரும் இருக்கோம். மக்கா, நாளைக்கு காலையில உங்க ஆச்சி சீக்கிரமா உன்னை எழுப்பிடுவா. குளிச்சுட்டு சூப்பரா பட்டு சேலையெல்லாம் உடுத்திக்க. என்ன ஆச்சி, பட்டு சேலையெல்லாம் உடுத்திட்டு இன்டர்வியூக்கு போக முடியாது. என்ன மக்கா சொல்லுதா? ஆச்சி, நாளைக்கு காலையில ஒரு ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போறேன். இன்டர்வியூக்கு பட்டு சேலை பூவெல்லாம் வச்சுட்டு போக முடியுமா? ஆத்தாடி, நாம ஒண்ணு நினைச்சா அவ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காளா? என்ன மக்கா சொல்லியா? நாளைக்கு ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போறியா? ஆமா ஆச்சி, நாளைக்கு ஒரு ஆபீஸ்ல இருந்து என்ன இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா நான் போயே ஆகணும். ஏமாக்கா, இப்பவும் நீ ஒரு ஆபீஸ்ல வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்கா? ஆச்சி, இப்பவும் நான் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இதை விட கொஞ்சம் சம்பளம் அதிகமா உள்ள ஆபீஸ்ல என்ன
இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. சம்பளமும் அதிகமா கிடைக்கும்ல. என்ன பரிமளம் மலர் இப்படி சொல்லுதா? நாம ஒண்ணு நினைச்சா அவ ஒண்ணுலாம் சொல்லுதா? ஆமா பொண்ணு தாயி, நானும் அதைத்தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்வதி, பேசாம பிள்ளைகிட்ட நம்ம இப்பவுமே சொல்லிடுவோம். அப்பதானே அவ நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு இன்டர்வியூ போகாம இருப்பா. வேண்டாம் பரிமளம், இப்ப ஏதாவது சொன்னா மறுபடியும் ராத்திரி பூரா உட்கார்ந்து சங்கடப்பட்டு அழுதுகிட்டே இருப்பா பத்துக்க. இப்ப எதுவும் சொல்லாண்டா, நாளைக்கு காலையில எந்திப்பல்ல, அப்ப நம்ம ஏதாவது சொல்லிடலாம். என்ன பார்வதி இப்படி சொல்லுதா? ஆமா பொண்ணு தாயி, என் பேத்திய பத்தி எனக்கு தானே தெரியும். அவ ஏற்கனவே கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நீ நாளைக்கு இன்டர்வியூ போவாத, உன்னை பொண்ணு பார்க்க வராவோன்னு சொன்னா அவ்வளவுதான், பிள்ளை சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பா. சரி, அதுவும் சரிதான். அப்ப நாளைக்கு என் மருமவ மரகதம்லாம் வருவாள்ல, அவ பிள்ளைகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைப்பாவோ. ஆமா பரிமளம், நீ சொல்லதுதான் சரி. என்ன ஆச்சு? நாளைக்கு காலையில இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்னேன், நீங்க 3 பேரும் தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிய. அது வேற ஒண்ணு இல்லம்மாக்கா, பிள்ளை நாளைக்கு போற இன்டர்வியூல எப்படியாவது பாஸ் ஆயிருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ பத்துக்க. தேங்க்யூ ஆச்சிமார்களா. இப்ப இருக்கிறது போல எப்பவும் நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கணுமக்கா. சரிமக்கா, நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. கண்டிப்பா உன்ன நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுப்பி விடுதேன்னா. சரியாச்சி, மறந்துடாத. காலையில 5:30 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பி விட்டுறணும், சரியா? சரிமக்கா, நாளைக்கு எப்படியாவது இன்டர்வியூல பாஸ் ஆயிரணும். இங்க பாரு பார்வதி, சும்மா பேத்தி சொன்னதை பத்தி எல்லாம் மனசுல போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நாளைக்கு காலையில எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? சரி பரிமளம். நடந்து நடந்து காலுதான் வலிக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். சரி, இந்த கமலாக்காவும் 4 முடி கீதாவும் தெருல கிடந்து உருண்டு சண்டை போடுவாவோ. சரி, கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போலாம்னா சண்டை போடாம போயிட்டாவல. சரி, என்ன செய்ய, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஏதாவது தெரு சண்டையே பார்க்கலாம்னு பார்த்தேன். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆமா பார்வதி, ஆமா ஆமா. என்ன எங்க அம்மா சவுண்ட் எங்க பார்வதி பாட்டி வீட்ல இருந்து கேக்கு? என்ன இருந்தாலும் பெத்த தாய் அல்லவா. மகா வீட்டுக்கு பால் காய்ச்சி போயிட்டு நல்ல நிம்மதியா சாப்பிட்டு எடுத்து வர முடியலன்னு கவலையோட உங்க பார்வதி பாட்டி வீட்ல வந்து பாடு பேச வந்திருப்பான்னு நினைக்கேன். வயசான காலத்துல எங்க அம்மைக்கு இந்த கவலை எல்லாம் தேவையா? சரி, நாமளும் வீட்டுக்குள்ள போவோம். அப்படியே எங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். பரிமளா, உன்கிட்ட ஒரு விஷயம் அப்பதே கேட்கணும்னு நினைச்சேன் பாத்துக்க. என்ன விஷயம் பார்வதி? தாராளமா கேளு. வயிறு நிறைஞ்சி மனசு நிறைஞ்சி போயிருக்கோம்ல, கேளு. அது ஒண்ணுமில்ல, உன் மவளை பத்தி தான். நாம நினைச்ச மாதிரி நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காவோ. பாவம், எங்க அம்மா என்ன கவலையோட இருந்திருப்பா. ஏன் பார்வதி, நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இந்த நேரம் பார்த்து அந்த பைத்தியக்காரியை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. பைத்தியக்காரியா? நானா? என்ன இப்படி சொல்லுதா பரிமளம்? பின்ன அந்த பைத்தியக்காரியை பைத்தியக்காரின்னு சொல்லாம பின்ன வேற என்னன்னு சொல்ல? எம்மா, நல்ல சிரிச்சுக்கிட்டு கையில பொரிச்ச மீனெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா. நான் என்னமோ என் மேல உள்ள கவலையில எங்க பார்வதி பாட்டி வீட்ல வந்து பாடு பேச வந்திருப்பான்னு பார்த்தா, இங்க நல்லா சிரிச்சுக்கிட்டுலாம் எங்க அம்மா உட்கார்ந்து இருக்கா. அதுவும் இல்லாம என்ன பார்த்து பைத்தியக்காரின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மவா வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு போயிட்டு நிம்மதியாவே வரல பத்தியா? அதான் நீ மனசு சங்கடத்தோட இருப்பியான்னு அதத்தான் கேட்கலாம்னு நினைச்சேன் பாத்துக்க. என்ன பெத்த தாயே, என்ன சிரிப்பு! என்ன பரிமளம், மனசு கவலையோட இருப்பான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பின்ன சிரிக்காம என்ன பண்ண சொல்லுதா? கவலையோட ஒரு ஓரமா உட்கார்ந்து ஆள சொல்லுதியா? ஐயோ, என் மவ வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு போனனே, என் மவ என்ன மதிக்கலையே, எனக்கு ஒரு மளம் துணி கூட எடுத்து கொடுக்கலையே, நிம்மதியா என்ன ஒரு வாய் சோறு கூட திங்க விடலையே அப்படின்னு உட்கார்ந்து ஆள சொல்லுதியா? என்ன பரிமளம் இப்படி சொல்லுதா? பார்வதி பார்வதி, நான் அங்க போனா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் அங்க போனேன். அதனால ஐயோ, என் மவ இப்படி பண்ணிவிட்டாளே அப்படி பண்ணிவிட்டாளேன்னு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல பத்தியா? ஆமா, சொல்ல போனா நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? என் மனசுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அதான் நான் என்னத்துக்கு கவலைப்படணும்னு சொல்லுதம்ல. என்னென்ன நடக்கும்னு நினைச்சிட்டு போனனோ அதபடி கரெக்டா நடந்துச்சு. அப்ப நம்ம மனசுக்கு சந்தோஷம் தானே? மனசுக்கு சந்தோஷமா? என்னென்ன நடக்கும்னு எங்க அம்மா அப்பா முதல்ல நினைச்சிட்டு தான் என் வீட்டுக்கு வந்திருக்காவளா? இங்க பாரு பார்வதி, என் மவ வீடு கட்டி பால் காய்ச்சினது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதே மாதிரி என் மவ எப்படின்னு எனக்கு தெரியும், என் மருமவ எப்படின்னு எனக்கு தெரியும்.
இந்த மேனா மினிக்கி அம்மாவா வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிக்கு பத்திரிக்கை வச்சு சொல்லிட்டு போனால. எப்படி சொல்லிட்டு போனா? 4 மனுஷால் மாதிரிதானே எங்ககிட்டயும் சொல்லிட்டு போனா. அதனால நான் முதல்ல பால் காய்ச்சிக்கே போக வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானும் உங்ககிட்ட சொன்னோம்ல. ஆமா நீதான் சொன்னியே. அதான் சொன்னோம்ல. ஆனா என் மருமவ தானே என் கடமையை செய்யணும், என் கட்டளையை எழுதணும்னு சொல்லிக்கிட்டு சீர்சனத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு எத்தே நம்ம கண்டிப்பா போகணும், இல்லன்னா என் மேல உங்க மாவ பழிய போட்டுருவான்னு சொன்னா. என் மருமவ பேச்சு கேட்டுதான் நான் அங்க வந்தேன். நான் சொன்னோம்ல என் மவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னே. அவ பாலை எதுக்கு காய்ச்சுதா, எதுக்கு நம்மளெல்லாம் வந்து கூப்பிட்டாடி எனக்கு தானே தெரியும். நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்லபடியா சந்தோஷமா பாலை காய்ச்சணும்னு தானே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டா அம்மாவா. பார்வதி அங்கதான் நீ தப்பு பண்ணுத. 4 பேரை கூப்பிட்டதெல்லாம் சரிதான், எங்களை எதுக்கு கூப்பிட்ட தெரியுமா? வீடு காலியா கிடக்கு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு வந்து போடுங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்குங்க அப்படின்னு தான் எங்ககிட்ட வந்து சொல்ல வந்தா. என் மவ சீரு எனக்கு தானே தெரியும். என் மருமவ பாத்திரம் பண்ணா எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வச்சா. சரி அவ மனசு சங்கடப்படக்கூடாத, சரி போயிட்டு தான் வருவோமேன்னு போனேன். அங்க என்ன ஏது நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதான் மூட்டை முடிச்செல்லாம் கெட்டிக்கிட்டு வண்டியில போட்டு எல்லா பத்திரத்தையும் கொண்டு வந்துட்டோம்ல. எம்மா அப்ப எல்லாத்தையும் நீ பிளான் பண்ணி தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப நான் தான் ஏமாந்திருக்கேன். சொல்ல போனா நான்லாம் ஒண்ணு ஏமாறல. என் மாமா வீட்டுக்கு போய் என் மாமா தான் எங்களை நம்பி ஏமாந்துட்டா. இங்க பாரு பார்வதி, என் மாமா வீட்டுல போய் நான் சோறு திங்காம வந்துட்டேனேன்னு எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா அதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து முனியாண்டி விலாஸ்ல பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நம்ம நல்ல திருப்தியா சாப்பிட்டு வந்தோம்ல. அப்ப என் வீட்டு பால் காய்ச்சிக்கு வந்து எங்க வீட்டுல சோறு திங்காம பிரியாணி வாங்கி தின்னேளா. பிரியாணி இது தெரியாம அந்த கேடுகட்ட மனுஷன் எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வான்னு வர சொன்னாரு. சரியான கூறுகட்ட குக்கர் அந்த மனுஷன். ஏமா நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? நானேதான். என்னடி கண்ணை சுருக்கிக்கிட்டு உமைய நிமித்திக்கிட்டு வந்து நிக்கா? என்னமா மைனிகாரி என்னை ஏமாத்திட்டான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? பெத்த பிள்ளை இப்படி ஏமாத்திட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏய் என்னடி யார் வீட்ல வந்து நின்னுக்கிட்டு யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? விளக்கு மாதிரி பிஞ்சிரும், மரியாதையா வெளியே போடி. ஏ பரிமளம், உன் மவளை போட்டு இப்படி ஏசாத. நீ பேசாம இரு பொண்ணு தாயி. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். என் மவ வருவான்னு தெரியும், ஆனா பால் காய்ச்சின அன்னைக்கே என்ன தேடி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் சரிதான். அதுக்கு போய் நீ அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. என்னடி நின்னுகிட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே போட்டி. இது ஒண்ணு உன் வீடு இல்ல, என் ஃப்ரெண்ட் வீடு. வெளியே போட்டி. உன் முகரக்கட்டை எல்லாம் உன் மாமியார் கிட்ட போய் திருப்பி என்ன என்கிட்ட திருப்புற வேலையை வைக்காத. அப்புறம் ஒரேடியா முகரக்கட்டையை திருப்பிடுவேன். வந்துட்ட நியாயஸ்தி, அப்படியே நியாயத்தை பேசுறதுக்கு. இவெல்லாம் நாம பேசுறது மட்டும்தான் கரெக்ட், மத்தவங்க பேசுறது எல்லாம் தப்பு, அவங்க எல்லாரும் பொல்லாதவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏ பரிமளம், உன் மவ உன் வீட்டுக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். என் வீட்டுக்கா? அவ எப்படி போறான்னு நானும் பார்க்க தானே போறேன். மவளே, செல்ல மவளே, வா பொண்ணு தாயி நம்மளும் போவோம். பரிமளம் கோவமா பேசிட்டு போறா, மவளை அடிச்சிட போறா. திமிரு பிடிச்சவா, அவளை வெளியே போட்டின்னு சொன்னா இடத்த காலி பண்ணாம இங்கே நின்னுகிட்டு இருக்கா. என்னடி வெளியே போட்டின்னு சொன்னா இங்க நின்னுகிட்டு இருக்கா? வெளியே தானே நிக்கேன் நான், என்ன இன்னும் வீட்டுக்குள்ளே நின்னுகிட்டு இருக்கேன்? வெளியே போனா வீட்டை விட்டு வெளியே இல்ல, இந்த ஊரை விட்டு வெளியே போட்டி. என்னது ஊரை விட்டு வெளியே போகணுமா? சொல்லுவம்மா, நல்லா சொல்லுவ. என்ன பொண்ணு தாயி, பரிமளம் அவன் மவகிட்ட இருந்து சண்டை போட்டு கிடக்கா. நீ ஏதாவது சொல்ல, அப்பதான் பரிமளம் கேப்பா. இங்க பாரு பார்வதி, அம்மையும் மவளும் என்னத்தையோ பேசிட்டு போறாவோ. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்கு இல்ல, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவல, அதனாலதான் சொன்னேன். பத்துக்க கொஞ்சம் பரிமளத்துக்கிட்ட கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல. இங்க பாரு பார்வதி, பரிமளம் ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்ல. நீ இதை பேசக்கூடாதுன்னு நம்ம அவகிட்ட சொல்லுதுக்கு. அவளுக்கு எல்லாம் தெரியும், யாருகிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். அவ போட்டுக்கு பேசிட்டு போறா, நீ பேசாம இரு. திமுறை பிடிச்சவா, பெத்த தாயை மதிச்சாளா இங்க வந்து நின்று சத்தம் போட்டுறடக்கா. தெருவுல வந்துகிட்டு இருக்கும்போது 4 மணி கீதாக்கா என்னடான்னா எங்க ஊருக்கு இப்ப எதுக்கு வந்தான்னு கேட்காவோ. இப்ப நீ என்னடான்னா எங்க ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்லுதா. என்ன எங்க ஊருன்னு கிடைக்க? இந்த ஊரு என்ன உங்க பேர்லயே எழுதி வச்சிருக்கு? இங்க பாருடி, எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கோ எழுதி வைக்கலையோ அதை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் கவலை தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து வெளியே போ.
சொல்லுவேன். போறேம்மா போறேன். இது பார்வதி ஆச்சி வீடு. நான் இங்க இருந்து போறேன். ஆனா எங்க வீடு இருக்குல்ல, நான் அங்க போறேன். என்னடி சொன்னா? உங்க வீடா? ஆமா எங்க வீடு. ஆமா அதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல, என் வீட்டுக்கு நான் போறேன். இந்த பாருடி, பங்கு பங்குன்னு சொல்லிட்டு கிடந்தான்னு வச்சுக்கிய, கடைசியில நானே உனக்கு சங்கு ஊதி போடுவேன் பாத்துக்க. அது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. அந்த வீடு இப்ப என் மருமக வீடு. என்னது உன் மருமக வீடா? ஆமாடி ஆமா. இப்போ அந்த வீடு என் மருமக பேர்ல இருக்கு. அதனால தான் என் மருமக வீடுன்னு சொன்னேன். என்னமா சொல்லியா? மருமக வீடா? ஆமாடி ஆமா. போன மாசம் தான் வீட்டை என் மருமக பேர்ல எழுதி கொடுத்தேன். தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னாதானே உனக்கு தெரியும். ஏம்மா இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். அந்த வீட்ல எனக்கும் பங்கு உண்டு. நான் பிறந்த வீடுமா. எடி நீ என்ன வீட்லயே பிறந்த? ஆஸ்பத்திரியில பிறந்த? அதானே பிறந்த வீடுன்னு சொல்லிட்டு கிடக்க. இவ என்ன வீட்லயே பிறந்தா? ஆஸ்பத்திரியில பிறந்தா? அப்ப ஆஸ்பத்திரியே போய் சொல்ல வேண்டியதுதானே, எங்க சொந்த ஆஸ்பத்திரி, எங்க சொந்த வீடுன்னு. அம்மை கிட்ட அர்ச்சனை வாங்குறதுக்கு நேரம் வந்துட்டாளா மேனகா? வாங்குமா வாங்கு, அர்ச்சனைய வாங்கு வாங்கு. அந்தி மலை இல்ல அர்ச்சனை மலை பொழிகிறது, மேனகாவுக்கு கண்ணு மொழி பிதுங்குகிறது. இங்க பாருடி, ஒன்ன நகையெல்லாம் போட்டு சீர்சனத்தை எல்லாம் கொடுத்து எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதே மாதிரி என் மவனுக்கும் நான் செய்யணும்ல. அவனுக்கு உண்டான பங்குக்கு தான் அந்த வீட்டை என் மருமக பேர்ல எழுதி கொடுத்திருக்கேன். தெரியுமா? ஏமா என்னமா இது? இதெல்லாம் அநியாயம். அநியாயம் இல்லடி, இதுதான் நியாயம். ஏமா அவ பேருக்கு நீ வீட்டை எழுதி கொடுத்திருக்கிய, கடைசி காலத்துல உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாமா? துரத்திட்டோம்டி. இந்த வயசான காலத்துல எனக்கு என்னத்துக்கு வீடு நகை பணம் காசு எல்லாம்? எனக்கு என்னத்துக்கு? எனக்கு இந்த வயசான காலத்துல நிம்மதியான சாப்பாடும் நிம்மதியான உறக்கமும் தானே தேவை. அடிக்கடி என்கிட்ட வந்து என் மருமகளை பத்தி என்கிட்ட பத்த வச்சுக்கிட்டு போவேன். நான் அதை போய் கோவப்பட்டு என் மருமகிட்ட பேசி சண்டை போடுவேன். அதை பார்த்து நீ ரசிச்சுக்கிட்டு உன் மாமியா வீட்டுக்கு போவ. ஆமா அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. நானும் இவ கூட சேர்ந்து கொஞ்ச நாளா பிரச்சனை தானே பண்ணிட்டு கிடந்தேன் ஊரு பூரா. ஆனா நான் தான் இப்ப திருந்துட்டேன்ல. நீ உன் மாமியார் வீட்டுக்கு எப்படி மருமகளா போயிருக்கியோ அதே மாதிரிதான் உன் மைனிகாரியும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. பாருடி, சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மருமவ என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிடுதா. உன் பேச்சையெல்லாம் கேட்காம இப்ப என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பத்தியா? என் மருமவ என்ன நல்லா பாத்துக்கிடுதாட்டி, நல்லா பாத்துக்கிடுதா. நீ சொல்ற மாதிரி அப்படியே அவ என்ன கவனிக்காம துரத்தி விட்டாலும் எனக்கு கவலையே இல்லடி. ஏன்னா எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காவோ. உள்ள கஞ்சியை குடிச்சுக்கிட்டு நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருப்போம் டி. உன்ன மாதிரி நினைச்சியோ? என் மருமகளும் கல்யாணம் முடிஞ்சு என் வீட்டுக்கு வரும்போது பல கனவோட தானே வந்திருப்பா. நம்ம புருஷன் கூட நல்ல அன்பா சந்தோஷமா இருக்கணும், அப்புறம் புருஷன் கூட வெளியே போகணும், அங்க போகணும் இங்க போகணும், புருஷன் கிட்ட அந்த பொருளெல்லாம் வாங்கி கேட்கணும், புருஷன் சம்பாத்தியத்துல பணத்தை நல்லா சேர்த்து வைக்கணும், அப்புறம் பிள்ளைகளுக்கு அந்த பொருளை வாங்கணும் இந்த பொருளை வாங்கணும்னு எவ்வளவு கனவோட வந்திருப்பா. அவ கனவையெல்லாம் கொஞ்ச நாளா நம்ம தவிடு பொடியா ஆக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தானே எனக்கே புத்தி வந்துச்சு. இப்ப எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் டி. என் மருமகளும் நல்லா சந்தோஷமா இருக்கா. ஆமா அப்படித்தானே இருக்காவோ. மேனு செல்லத்துக்கு வயிறெல்லாம் ஒரே கப 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 கபாடி எரியுது. எப்படி மாமியா மருமகளை ஒத்துமை ஆயிட்டாவோ. எங்க அம்மா மருமகளை பத்தி பெருமையா பேசுதாவள, சப்போர்ட் பண்ணி பேசுதாவளன்னு வயிறெல்லாம் தக 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 தகன்னு எரியுது. என்ன டீ முழிச்சுக்கிட்டு நிக்க? கிளம்பு கிளம்பு. பால் காய்ச்சி வீட்டுல மிச்ச மீதி எல்லாம் இருக்கும்ல டி, போய் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வை. நான் கூட உங்க மாமியாரை பத்தி ஒரு நிமிஷம் தப்பா கணக்கு போட்டுட்டோம் டி. ஏன்னா உன் கூட நல்லா பேசி எடுத்து இருக்காவ பத்தியா? ஆனாலும் பரவாயில்ல, உங்க மாமியார் நாங்க எல்லாம் சாப்பிடாம வந்த உடனே போன் பண்ணி என்ன சங்கடப்பட்டாவோ தெரியுமா? சம்மதியம்மா இப்படி நீங்க சாப்பிடாம போவாதீங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, உங்க மக தான் ஏதாவது தெரியாதனமா பேசுன, நீங்க மன்னிச்சிருங்க, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கேன்னு எப்படி பேசினாவோ தெரியுமாடி? அப்படிதானே பொண்ணு தாயி? என் சம்மந்தியம்மா எனக்கு போன் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டாவோ பத்தியா? ஆமா உன் மவ பண்ண அட்டுவிடத்துக்கு உன் சம்மந்தியம்மா எல்லாம் எவ்வளவு வருத்தமா பேசினாவோ கேட்டியாடி? ஆக மொத்தத்துல நீங்க எல்லாரும் நல்லவங்க, நான் மட்டும் கெட்டவ, அப்படிதானே? அது உனக்கே தெரிஞ்சா சரிதான். இப்படி எல்லாம் பேசுங்க உங்க மக கிட்ட, இப்படி எல்லாம் நடந்துக்கிடுங்கன்னு பிளான் பண்ணி கொடுத்த என் மைனிகாரி கிட்ட நறுக்குன்னு 4 வார்த்தை நான் கேட்காம போக மாட்டோம்ல. ஏடி என் வீடு இல்ல என் மருமக வீட்டுல நீ காலடி எடுத்து வச்சேன்னு
டேடி நீ தான் டீ குறுகட்ட குக்கரு என் மருமனை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாத டீ